காரியம் மாறுதலாய் முடிந்தது. சொல்லுங்க, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை இதுதான். காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. சத்துரு கொக்குளித்து இருக்கிறான். ராஜா கேட்ட உடனே அவன் முடிவு பண்ணிட்டான். என்னது? இந்த கணமெல்லாம் எனக்கு தான் வரப்போகிறது, இந்த காரியமெல்லாம் எனக்கு தான் நடக்க போகிறது என்று சொல்லி தனக்கு வரப்போகிறதுன்றதுனால இன்னும் அடிஷனலாக பல காரியங்களெல்லாம் என்ன பண்ணான்? ராஜாவிடத்தில் அவன் சொன்னான். என்னெல்லாம் சொல்கிறான்? ஒருவருடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும், கணமணிகளை அலங்கரித்த பிற்பாடு குதிரையின் மேலே ஏற்றுங்க, ஊர் ஊரா சுற்றுங்க, ராஜா ஒரு கணமணிகிற மனுஷன் இப்படி தான் இருப்பான்னு எல்லாரும் காணும்படியாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது ராஜா என்ன சொன்னார்? இதை அப்படியே சொன்ன நீயே எடுத்துட்டு போய் எவன் மேலே எரிச்சலாக இருந்தியோ, எவனை பழிதீக்கன்னு நினச்சியோ அவனுக்கு கொண்டு போய் போடு. ஆமென். Such a loving God is our God. ஆமென். உனக்கு எதிராய் உருவாகிறதான எந்த ஒரு ஆயுதமும் அல்ல, எந்த ஒரு மனுஷனையும் கர்த்தர் விட்டு விடவே மாட்டார். உனக்குரிய கனம் என்றென்றும் உனக்குரியது தான். ஆமென். என்ன வந்தாலும் சொல்லு, இன்னையிலேருந்து ஒரு விசுவாசத்தோடு சொல்லு, காரியம் மாறுதலாய் முடிந்தது. சொல்லு, விசுவாசத்தோடு சொல்லு, காரியம் மாறுதலாய் முடிந்தது. தேவன் செய்ய நினைத்திருக்கிறத யாராலும் தடை செய்ய முடியாது என்கிற நிச்சயம் நமக்குள்ள இருக்கிறவரை நம்ம சந்தோஷத்தை ஒருவராலும் திருட முடியாது. ஹல்லேலூயா. எனக்கென முன்குறித்ததை யாராலையும் எடுத்துக்கொள்ள முடியவே முடியாது. அப்போ அந்த ராஜவஸ்திரம், அந்த ராஜ குதிரை, ராஜ ரதம், அந்த மகிமையெல்லாம் ஆமானுக்குரியதல்ல, அது மொர்தெகாய்க்குரியது. சொல்லுங்க, இது வேதம் வேற, நம்ம வேற இல்லை. வேதத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ, நான் உண்மையாகவே தேவன் மேலே நேசம் உள்ளவனாக இருந்து, தேவனை நேசிக்கிறவனாக இருந்து, தேவனுக்காக எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்கிறவனாய் இருக்கின்ற பொழுது அந்த மேன்மைகள் எல்லாம் எனக்குரியது.